ஏத்துவம் ஆசை பெற்றவரே, இறைவனின் தாயே, இயேசுவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும், விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, தூய ஆவியாகிய இறைவா, என்று வாழும் பிதாவின் திருத்துதனாகிய இயேசுவின் திருஇருதயமே, எங்கள் மேல் சிநேகமாயிரும். புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திருஇருதயமே, தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திருஇருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவற்ற மகத்துவ பிரதானம் நிறைந்த இயேசுவின் திருஇருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாய் இயேசுவின் திருஇருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திருஇருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திருஇருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்பு தீ சுவாலி தெரியும் சோலையான இயேசுவின் திருஇருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தயவும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திருஇருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைந்த இயேசுவின் திருஇருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றுமுரிய இயேசுவின் திருஇருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திருஇருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழுவெறி செல்வமான இயேசுவின் திருஇருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைத்தன்மை முழுமையாக பெற்று மகிழ செய்யும் இயேசுவின் திருஇருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆனந்தமாகிய இயேசுவின் திருஇருதயமே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. இருதயத்தில் சாட்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமக்கு இதயத்துக்கு ஒத்துழைக்க செய்தருளும். ஜெயிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகனின் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்கத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இருபத்தி மாத்திரமே பேசிக் கொண்டிருந்தார். குன்றாத சத்தியமாம். ஆகையால் எங்கள் தாயே, உங்கள் உள்ளமெல்லாம் மகிழ்ந்து மிகுதியாக நாங்கள் சாகிற வேளையில் எங்கள் ஆத்துமம் மோட்ச பேரின்பத்தை அடைய கிருபை செய்தருளும். 22ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது ஞான வாசக புத்தகத்தை வாசிக்கிறது. புதுமை. பெரிய அல்மோத் என்பவர் சிறு வயதிலிருந்து தேவமாதாவின் மீது அதிக பக்தி உள்ளவராயிருந்தார். தேவதாயை குறித்து தினமும் பற்பல ஜபங்களை வேண்டி அந்த சபையில் உட்பட்டு கல்வி சாஸ்திர மடத்துக்கு படிக்க போனார். அதில் இருக்கும் பொழுது மற்ற பிள்ளைகள் நல்ல படிப்புள்ளவர்களாய் இருக்கிறதை கண்டு கல்வி சாஸ்திரத்துக்கு தகுதியான புத்தி தமக்கு இல்லாததினால் மிகவும் மனம் தளர்ந்து அதை பொறுக்க முடியாதால் இரவிலே நித்திரை செய்யும் பொழுது
கருணை கடலாகிய ஆண்டவரே, அன்பார்ந்த உம் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஒன்றாகிய அத்திரு இருதயத்திலிருந்து பொங்கி விழுகும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருள்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ் ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன்னத வார்த்தைக்கு ஏற்ப இன்று பெரும்பாலான தம்பதியினர் அன்பின்றி பொறுப்பின்றி பிரிகிறார்கள். இதற்கு அவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர் உற்றார் உறவினர்களும் காரணமாகின்றனர். இதற்காக இறைவா உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தோம். அன்பின் இறைவா, கூட்டு குடும்பமாய் வாழாமல் சிறு குடும்பமாய் சுயநலமாய் கணவன் மனைவி இரு பிள்ளைகள் என்று வாழ்கிறோம். இதற்காக இறைவா உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, பெற்ற பிள்ளைகளை சீராட்டி வளர்க்கிறோம். தெருக்களில் அனாதை இல்லங்களில் உணவு உடையின்றி முக்கியமாய் அரவணைப்பின்றி தவிக்கும் பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்ட மறுக்கிறோம். இதற்காக இறைவா உம்மிடம் மனம் அயராது உழைத்து பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் பெற்றோரை பெரும் சுமையாக எண்ணி அவர்களை முதியோர் இல்லங்களில் தவிக்க விடுகிறோம். தன் குடும்பம் மட்டும் நிம்மதியாய் வாழ நினைக்கிறோம். இதற்காக இறைவா உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எல்லாம் வந்த இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக.
போதாத மட்டும் ஏமாற்றங்களும் வேதனைகளும் சோர்வுகளும் நிறைந்து இருக்க நம் அனைவருக்கும் வாழ்வு தருவது இயேசுவின் திரு இதயம் ஒன்றே. அவரது இதய நம் தகுதி உள்ளவர்களா என்றால் இல்லை. எனினும் தகுதியற்ற நம் அனைவருக்கும் நிலை வாழ்வை அளிக்கிறார் நம் இறைவன். அதுவே அவரது பெருந்தன்மை. இன்று நாம் எதிர்நோக்கின் சிறு பயணத்தில் தன்னலமற்ற இதயம் என்ற தலைப்பில் சிந்திக்க தூய அடைக்கல மாதா அன்பியம் அன்போடு அழைக்கின்றது. புனித மார்கரெட் மரியம்மாவுக்கு காட்சி தந்த இயேசு அன்பினால் பற்றி எறிந்த தமது இதயத்தை காட்டி மனு குலத்திற்கு தமது அன்பையும் நிலை வாழ்வையும் உறுதிப்படுத்தினார். தன்னலமற்ற இந்த இதயம் தொலைந்து போனவர்களை தேடும், பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்தும், மனக்கசப்பு உள்ளவர்களை வலுவாக்கும், தாழ்ச்சியுள்ளோரை உயர்த்தும். நம் அனைவரது வாழ்வும் தூய்மையாக இருக்க வேண்டும், நிறைவுள்ளதாக இருக்க வேண்டும். சோர்ந்து மனம் உடைந்து போன நமக்கு தஞ்சம் அளித்து பெருந்தன்மையோடு வாழ்வு தர அழைக்கின்றார். இயேசுவின் திரு இதயம் தரும் வாழ்வினை ஏற்றிட வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவரும் வருகை பாடலுக்காக எழுந்திருக்கிறோம். Thank you.
ஆண்டவருடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நவ நாட்களில் கடவுள் அபரிமிதமாக கடந்த ஆண்டுகளாக நம்மை ஆசீர்வதித்தபடி நடத்துகிறார். ஒவ்வொரு ஆண்டும் இயேசுவின் தூய இருதயத்தை மகிமைப்படுத்தி பெருவிழா ஏறெடுத்து கொண்டாடுகிற வேளையில் கடவுளுடைய அன்பை நீங்கள் சுவைக்கிறீர்கள். கடவுளுடைய தன்னலமற்ற இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். கடவுளுடைய தூய இருதயத்திலிருந்து வருகின்ற அமைதி உங்கள் உள்ளத்தில் என்றென்றும் தங்கியிருக்கிறது. முழு மனதோடு நன்றி சொல்ல வருகிற நீங்கள் இந்த ஆசீர்வாதமான திருப்பலியில் நீங்களும் உங்கள் குடும்பமும் பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொள்ள இந்த தெய்வீக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிற அருட்தந்தை ஆகிய நான் சிறப்பான விதத்தில் உங்கள் பங்கு தந்தை மற்றுமாக இருக்கிற இன்றைய நாளினுடைய அடைக்கல அன்னை அன்பிய இறை குடும்பங்கள், இறை மக்கள் இந்த பங்கு திரு அவை ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய அருள்துணையை ஆசிரியர் பெற பக்தியோடு நாம் செபிப்போமாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய இருதய ஆண்டவரின் 238வது பெருவிழாவை 4வது நாளாகிய இன்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கவிருக்கிற மைய சிந்தனை எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் தன்னலமற்ற இதயம் என்கிற சிந்தனையில் நமக்கு திருப்பலி நிறைவேற்றி இறை அருளையும் ஆசிரியரையும் பெற்றுக் கொடுக்க வந்திருக்கும் நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை அருட்பணி மனுவேல் அவருடைய உடல் உள்ள நலத்திற்காகவும் திருப்பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த நாளை சிறப்பிக்கின்ற தூய அடைக்கல அன்னை அன்பிய பொறுப்பாளர்களுக்காகவும் அன்பியத்தில் இருக்கிற அனைத்து இறை குடும்பங்களுக்காகவும் நாம் சிறப்பாக இந்த பலியை ஜெபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியானது மிஸ்ஸஸ் ஷிஜு பிறந்த நாளை கொண்டாடும் நன்றியதாகவும் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவான ஆசீரை அருள்வாராக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் திருதி இருதய ஆண்டவருடைய பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் தங்கியிருப்பதாக திருவிழா நல்வாழ்த்துக்களை முன்கூட்டி
முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியுதா? கை தூக்கிட்டாரு. தெரியுது பார்த்த உங்களை மறக்க முடியுமா? ஏறக்குறைய ஒரு 6 வருடத்துக்கு முன்பாக இந்த பலிப்பீடத்தில் தொடர்ந்து திருப்பலியை நிறைவேற்றியிருக்கிறேன். இந்த இடத்தில் எத்தனையோ முறை வழிமுறை ஆற்றி உங்களிடையே பாசத்தோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. உங்கள் மத்தியில் கடவுளை பற்றி புகழ்ந்து பாடல்களை பாடி பாடி பழக்கப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை பலமாக்கிய, என்னை திடமாக்கிய, என் இறை அழைத்தலை உறுதிப்படுத்திய, என்னை தட்டி கொடுத்து, என்னை ஊக்கப்படுத்தி, என்னை உற்சாகப்படுத்தி, எனக்காக செவித்து, என் எதிர்கால வாழ்வுக்காக உதவி செய்த நல்ல உள்ளங்கள் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல இதயங்கள் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். உங்களை எல்லாம் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலேயே இந்த வாய்ப்பினை பொன்னான வாய்ப்பாக கருதுகிறேன். பாசத்துக்குரிய பங்கு தந்தை கிறிஸ்டோபர் அவர்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். கடவுளுக்கும் உங்கள் பங்கு தந்தைக்கு நன்றி சொல்கிறேன். சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறார். கடவுளை எழுப்பி நம்முடைய பங்கு தந்தையை வாழ்த்தி நன்றி. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் தன்னலமற்ற இதயம் என்கிற தலைப்பில் நாம் சிந்திக்கிறோம். தன்னலமற்ற இதயம். தன்னலமற்ற இதயம் யாரிடத்தில் இருக்கிறது? எவரிடத்தில் இருக்கிறது? யார் தன்னலமற்ற இதயத்தோடு சிந்திக்க முடியும்? யார் தன்னலமற்ற இதயத்தோடு வாழ முடியும்? நம்மை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் அப்படியே கூர்ந்து பார்க்கலாமே. ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்துக்கு தண்ணி வருகிறது. அந்த மரத்தின் தண்ணியை அந்த மரமே உண்மையில்லை, வேற யாருக்காச்சும். அந்த மரத்தினுடைய தண்ணியை யார் போய் பறித்து சாப்பிடுறது? நாம தான் போய் பறித்து சாப்பிடுறோம். பக்கத்தில் ஒரு குளமோ கிணறோ ஆறோ இருக்கிறது. அந்த ஆற்றினுடைய தண்ணியை அது குடிப்பதில்லை, அது பயன்படுத்துவதில்லை. அந்த வழியாக இருக்கின்ற மரம், செடி, கொடிகளுக்கு, அதிலே வாழ்கின்ற உயிரினங்களுக்கு அது கொடுக்கிறது, அடுத்தவர்களுக்காக கொடுக்கிறது. சூரியன் இருக்கிறது, மின்விளக்குகள் இருக்கிறது, எரிகின்ற மெழுகுவர்த்தி இருக்கிறது. எதுவும் அந்த ஒளியை தனக்குள்ளே வைத்துக் கொள்வதில்லை. அந்த ஒளியினால் நாம் ஒருவர் மற்றவரை பார்க்கிறோம், ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக ஒளி அமைந்திருக்கிறது. அந்த ஒளி தனக்குள்ளே வைத்துக் கொள்வதில்லை. இப்படி நம்மை சுற்றி இருக்கிற எல்லாமே ஒருவர் மற்றவருக்காக இருக்கிற போது மனிதர்களாக நாம் எப்படி செயல்படுகிறோம்? எப்படி அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறது? நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, என்னுடைய பங்குல பக்கத்து வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை வந்துட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை. என்ன தெரியுமா சண்டை? அவங்க வீட்டு சாக்கடை தண்ணி எங்க வீட்டு மேல வருது, அவங்க வீட்டு சாக்கடை தண்ணி யார் வீட்டு மேல வருது? எங்க வீட்டு மேல வருது அப்படின்ற சண்டை. எப்ப பார்த்தாலும் சண்டை. சாக்கடை தண்ணி இன்னொரு வீட்டு மேல விடலாமா? அப்பதானே. ஆனா எங்க வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அடுத்த வீட்டு மேல எப்படி வேணா போட்டோம். இன்னொரு அம்மா அப்படியே குப்பை எடுத்து அது பக்கத்து வீட்டுல போட்டோம். நைட்ல எல்லாரும் அப்படியே பொறுமையா எல்லாம் அமைதியான பிறகு, எல்லாம் அமைதியான பிறகு, எல்லாம் தூங்க போன பிறகு அப்படியே யாரும் குப்பை எடுத்து அப்படியே பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுலாம் பக்கத்து அந்த காம்பவுண்ட் சவுண்ட் அப்படி போட்டு. இதெல்லாம் நம்ம சுற்றியே நடக்கிற விஷயங்கள், நம்முடைய வீட்டை சுற்றியே நடக்கிற விஷயங்கள். நாமே செய்கிறதுக்காக கெட்ட தண்ணியை இன்னொரு இடத்துல விடுறது, குப்பைகளை எடுத்து போய் பக்கத்து வீட்டில் அடுத்த வீட்டில் போடுறது, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய இதயம் எப்பேற்பட்ட இதயமா இருக்கும், எப்பேற்பட்ட இதயமா இருக்கும். நமக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பெரும்பாலான நம்முடைய வாழ்க்கை எப்படியாக மாறிவிட்டது என்றால், தன்னுடைய கணவன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், இப்படியாக ஒரு சுருங்கிய வட்டத்திற்குள் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஒரு குறுகிய வட்டம், அதுக்குள்ளேயே வாழ்க்கை முடிந்துவிடுது. என் அன்பு உறவுகளே, ஒரு சோகமான விஷயத்தை சொல்றேன். நான் திருப்பலி நிறைவேற்றுவதற்காக தயாராகி வருகிறேன். ஒரு டெத் மாசங்க பிணம் வந்திருக்குது. இந்த டெத் மாச செலிப்ரேட் பண்ணணும். அங்கி போட்டு உள்ள வரேன். உள்ள வந்து பூச வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கிறேன். 10
10 பேர் கூட இல்லைங்க அந்த டெத்துல. அந்த சாவல் எத்தனை பேர் கூட இல்ல? 10 பேர் கூட இல்ல. அந்த அம்மா வயசான ஒரு பாட்டி இறந்திருக்கிறாங்க. ஒரு 70 வயசு இருக்கும். 70 வயது அந்த பாட்டி அம்மா இறந்து போயிருக்கிறாங்க. 10 பேர் கூட இல்ல. என்ன வாழ்க்கைங்க வாழ்ந்தாங்க அவங்க? 70 வயது வரை வாழ்ந்திருக்கிறாங்க. 70 வயசு இருக்கும். 70 வயது வரை வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு 10-15 உறவுகளை கூட சம்பாதிக்க முடியாமல் எத்தகைய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. 4 காம்பவுண்ட் சுவருக்குள்ள வாழ்ந்த வாழ்க்கை, 4 சுவத்துக்குள்ள வாழ்ந்த வாழ்க்கை. எவ்வளவு சுயநலமா நம்ம வாழறோம் பார்த்தீங்களா? நம்முடைய எண்ணமும் சிந்தனைகளும் எவ்வளவு சுயநலமாக இருக்கிறது பார்த்தீங்களா? ஓ, எத்தகைய ஒரு வாழ்க்கை பார்க்கும்போது எனக்கு வேதனை ஆயிடுச்சு. என்னடா இந்த அம்மா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்குது. ஒரு 10 பேர் கூட இல்லையே, ஒரே ஒரு பையன் நிக்கிறான். அவனும் கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு போயிடுச்சு, விட்டுட்டான். அந்த பையன் மட்டும் அழுது நிக்கிறான். பக்கத்துல அக்கத்துல யாரும் வரல. அன்பிய பொறுப்பாளர்களை கூப்பிட்டு கேட்கிறேன், ஃபாதர் அந்த அம்மா தெரியாது ஃபாதர், அந்த அம்மா யாருக்கிட்டையும் பேசாது, வீட்டை விட்டு வெளியவே வராது. என்னத்த ஒரு வாழ்க்கை வாழணும் நம்ம? எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? என்னத்த வாழ்க்கை போறோம் நம்ம எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது? பெரிய வீடு கட்டி வச்சிருக்கலாம். யாராவது வீட்டை தூக்கிட்டு போறீங்களா? போகும்போது பெரிய கார் வாங்கி வச்சிருக்கலாம். என்னையும் சேர்த்து பேசுறேன். சாமியார் மட்டும் கார் யூஸ் பண்றது இல்லையா? கேட்காதீங்க, நானும் தான் யூஸ் பண்றேன். நம்ம தூக்கிட்டு போறோமா போகும்போது? இல்ல, எதையும் நாம் கொண்டு போக போவதில்லை. யோபு சொல்லுவதில்லை, இந்த உலகத்தில் நான் வருகிற போது எதுவுமே இல்லாமல் நிர்வாணமாக இந்த உலகத்தில் வந்தேன். இந்த உலகத்தை விட்டு போகும்போது அப்படியே நிர்வாணமாக தான் போக போறேன். எதுவுமே நான் எடுத்து போவதில்லை. ஆனால் இடையில நம்முடைய வாழ்க்கை மட்டும் ஏன் சுயநலத்தில் அப்படியே ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறது? எதுக்கு எடுத்தாலும் சுயநல போக்காக எப்படி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? சில உதாரணங்களை விவிலியத்திலிருந்து காட்ட பாருங்க. 1 அரசர்கள் புத்தகம் 21வது அதிகாரம் அந்த 2 முதல் வசனங்களை நான் வாசித்து கேட்டோம் என்றால், ஆகாபு என்கிற மன்னன், ஆகாபு அப்படின்ற ஒரு மன்னன் இருக்கான். மன்னன் என்றாலே உங்களுக்கு தெரியும், அவனுக்கு எல்லாமே இருக்கும். அவனுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஒரு மன்னன் தான் அந்த நாட்டினுடைய ராஜா. அவன் நினைச்சா எது வேண்டுமானாலும் ஆக்கலாம், எது வேண்டுமானாலும் அழிக்கலாம். அவனுடையது எல்லாமே. அப்படிப்பட்ட அந்த ஆகாபு மன்னன் பக்கத்துல, அவனுடைய காம்பவுண்ட் அரண்மனைக்கு பக்கத்துல நாபோது அப்படின்ற ஒருத்தன் ஒரு சின்ன தோட்டம் வச்சிருக்கிறான். சின்ன திராட்சை தோட்டங்க, சின்ன திராட்சை தோட்டம் வச்சிருக்கிறான். இவனுக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது. இவன் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் ஆளலாம். ஆனா நாபோதினுடைய அந்த சின்ன திராட்சை தோட்டத்தின் மேல ஆசை. அவன்கிட்ட போய் கேட்கிறான், எனக்கு உன் தோட்டத்து மேல ஒரு கண் இருக்குது, எனக்கு எல்லாமே தான் இருந்தாலும் இந்த தோட்டத்தை எனக்கு தருவியா? நான் காய்கறி வச்சு பயிரிடணும், எனக்கு இந்த திராட்சை தோட்டம் தான். கடவுள் உனக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கிறாரு, எதையோ கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சாதாரணமாக ஒரு ஏழை குடியானவனுடைய சொத்துக்கு நீ ஆசைப்படுகிறாய் என்றால் எவ்வளவு சுயநலம் இருக்கும் உனக்கு, எவ்வளவு அகங்காரமும் ஆணவமும் திமிர இருக்கிற ஒரு அரசனாக உன்னை கடவுள் பெரிய நிலைக்கு உயர்த்தினாலே ஒரு சின்ன இரக்கம் இல்லையா அவன்கிட்ட? ஒரு சிறிய கருத்து இல்லையா? அடுத்தவங்களை பார்க்கும்போது கருணையும் இரக்கமும் இல்லாமல் அத்தகைய நிலையோடு நடந்து கொண்டதனால் ஆகாபினுடைய மரணம் ஒரு கொடூரமான மரணமாக மாறும். சுயநலம், சுயநலம் என்ற சொத்தின் மீது ஆசை இருக்கிறவர்கள் சில நேரங்களில் சுயநலமாக நடந்து கொள்வார்கள். அவங்களுக்கு அண்ணன் தம்பி கூட கண்ணில் தெரிய மாட்டாங்க, அக்கா தங்கச்சி கூட கூட கண்ணில் தெரிய மாட்டாங்க. அவனுக்கு தேவை சொத்து, அபகரிக்கணும், மண்ணின் மீது ஆசை, பொருளின் மீது ஆசை, பொருளின் மீது ஆசை, இதன் மீது ஓட்டப்பட்டு தனக்கு அப்படின்னு அலைந்து தேடி எல்லாவற்றையும் சொத்து சேர்த்துக் கொள்வதனால் பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் அவனுக்கு தெரிய மாட்டாங்க. எல்லா உறவுகளையும் இழந்து விடுகிற மனிதன். மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. திருமுழுக்கு யோவான் என்கிற ஒரு நேர்மையான உண்மையான ஒரு மனிதன் அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு?
ஏரோதுவை பார்த்து, நீ உன் சகோதரனுடைய மனைவியை வைத்திருப்பது முறையல்ல, நல்லதில்லப்பா. அது நல்லது கிடையாது, அது உனக்கு வேண்டாம். நீ ஒரு அரசன், அரசனுக்குரிய தகுதியோடு நடக்கும். நீ ஒரு மன்னன், மன்னனுக்குரிய தகுதி உனக்குள்ள இருக்கணும். வேற ஒண்ணுக்கு நீ ஆசைப்படாத, அது உனக்கு தேவையில்லை சொல்றார். நான் இப்ப என்ன தெரியுமா நினைக்கிறான், பிரியமானவர்களே, அந்த ஏரோதியா யாருடைய தலையை கேட்கிறார்? யாருடைய தலைய? அந்த நேர்மையான, அந்த உண்மையான மனிதன், அந்த உண்மையான மனிதன், அந்த நேர்மையான மனிதனுடைய தலையை வெட்டி இப்பொழுதே ஒரு தட்டில் எனக்கு கொண்டு வா என்று கேட்கிறார். எவ்வளவு சுயநலம் அந்த இடத்துல, எவ்வளவு சுயநலம் இருக்குது. கடவுளுக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கிறாரு. ஒரு நேர்மையாளனுடைய தலையை நீ கை வைக்கலாமா? ஒரு நேர்மையாளனுடைய காரியத்துல நீ தலையிடலாமா? கடவுள் கொடுத்த அந்த அருளை சாதாரண இச்சைக்காக, தவறான உறவுக்காக நீ இழந்து விடுகிறாய். சுயநலத்திற்காக கடவுள் கொடுத்த அருளை, ஆசீர்வாதத்தை என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியை இழந்திருக்கிறார். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை. அந்த செல்வந்தன் அமர்ந்து கொண்டிருக்கிறான், பார்க்கிறான். அவனுக்கு அந்த வருடம் நல்லா வளர்ந்திருக்குது. அந்த விளைச்சல எடுத்து போய் அவனுடைய குடோன்ல கூட வச்சு அடைக்க முடியல, அவ்வளவு விளைச்சல். அவன் நினைச்சதுக்கு மாறாக அதிகமாக நடந்துருச்சு. ஏன் கொஞ்சம் எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்தா தான் என்னவா? உனக்கு தான் கடவுள் நிறைய கொடுத்தாரு, கொஞ்சம் நீ அள்ளி கொடுக்கா கட்டி கூட பரவாயில்ல, கொஞ்சம் கிள்ளி கொடுத்துருக்கலாமே, கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே. அடுத்தவன் கஷ்டப்படும் போது, அடுத்தவன் பசியோடு தூங்கும் போது, அடுத்தவனுக்கு இல்லையே என்று அவன் ஏக்கப்படுகிற போது, அவன் வறுமையில் வாடுகிற போது, படிக்க முடியவில்லை என்று ஏக்கும் போது, மருத்துவ வசதிகள் கிடைக்கவில்லை என்று ஏக்கத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறவருக்கு கொஞ்சம் அள்ளி கொடுக்கலனா கிள்ளி கொடுத்திருக்கலாமே. அவன் நினைச்ச அனந்தமா சொன்னா, மனமே 12வது அதிகாரம், லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 19வது வசனம், மனமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு தேவையான பொருட்கள் இங்கே வைக்கப்பட்டுள்ளது, அதனால நீ கவலைப்படாத, உண்டு குடித்து ஓய்வெடு, அறிவிலியே முட்டாளே. கடவுள் சொல்றார், அறிவிலியே முட்டாளே, இன்று இரவே உன் உயிர் உன்னை பிரிய போகிறது. அப்பொழுது நீ சேர்த்து வைத்ததை எல்லாம் யாருடையவையா? யாருடையவையா கேட்கிறாரு கடவுள். சத்துல அறைந்த மாதிரி மனமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு தேவையான நீ சேர்த்து வச்சிருக்கிற, நீ கவலைப்படாத, உண்டு குடித்து ஓய்வெடு. அவன் மனசு சொல்லுது. ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஆண்டவருடைய சித்தம் என்ன? அவ்வளவு சுயநலமா உனக்கு, நான் உனக்கு தேவையாக்கி மிகுதியாக கொடுத்தேன், நீ இன்னொருத்தருக்கு உதவி செய்திருக்கணும் இல்லையா? இந்த இரவே உயிர் உதவி ஆசத்துக்குரியவர்களே, உங்களுக்கு நல்லாவே தெரியும், செல்வந்தன் ஏழை நாசனுடைய ஊமை நன்றாக தெரியும். அதனால எனக்கு முக்கியமான ஒரு வசனம் என்ன அப்படின்னா, அந்த செல்வந்தன் மேல இருந்து சொல்லுவான், ஆபிரகாம், தந்தை ஆபிரகாமே, தந்தை ஆபிரகாமே, என் சகோதரர்கள் இருக்கிறார்கள், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அவர்களிடத்தில் நான் போய் சொல்றேன், நான் இந்த இடத்தில் இவ்வளவு வேதனைப்படுகிறேன், அவர் திருந்தத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும். அவர்களுக்கு சொல்லுவதற்கு எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, திருந்த மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்பொழுதுமே அவங்க விருப்பப்படி தான் அவங்க நடப்பாங்க. அப்படின்னா அப்ப வேதனையை தான் நான் பார்க்க முடியும், இந்த துன்பத்தை தான் நான் பார்க்க முடியும். ஒரு முறை வாகனத்தில் அப்படியே போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று சாலையில் ஒரு விபத்து. அந்த விபத்தை எல்லாரும் சுற்றி நின்று பார்க்கிறாங்க. அந்த இடத்துல வேகமா ஒரு தாய் ஓடி வருகிறார். ஓடி வந்து இந்த பிள்ளையை அப்படியே வீட்டு கொண்டு பக்கத்தில் இருக்கிற அவர் ஆட்டோட எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓட போறார். அங்க ஓடி போய் மருத்துவமனையில் சேர்க்கிறார். சேர்த்த பிறகு டாக்டர் வேக வேகமா மருந்து சீட்டு எழுதி கொடுத்தார், போய் இந்த மருந்து வாங்கிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற கடைக்கு ஓடுகிறார், மருந்து கடைக்கு ஓடுகிறார். அந்த மருந்து கடையில போய் மருந்து கேட்கிறார். நான் கிட்ட இருக்கிற பைசாவை கொடுக்குறா, அது போதுமானதாக இல்லை, போதுமானதாக இல்லை. அம்மா பைசா பத்தல, பைசா கூட கேட்கிறான். அந்த மருந்து கடையில் இருக்கிறவன் பைசா இன்னும் பத்தலமா, கொஞ்சம் கொடு. ஐயா என்கிட்ட இல்ல, நான் திரும்பி வந்து தரேன். ஐயோ நான் அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா, உன்னை நம்ப முடியாது, நீ போற வரல, இப்போ தெரியாது,
நீ எங்க போறன்னு தெரியாது, தயவு செய்து கொடுத்தாதான் நான் கொடுக்க வருது. அவளுக்கு என்ன செய்வது தெரியல. கையில் இருக்கிற வளையலை கழட்டினான். ஐயா, இந்த வளையலை வச்சுங்க, என்ன ஆகும் எனக்கு தெரியாது, எனக்கு தேவையான மருந்துகளை கொடுங்க. அந்த மருந்துகளை வாங்கி போட்டு வேகமாக ஓடுகிறாள் அந்த தாய். அந்த மருத்துவமனைக்கு ஓடுகிறாள். அவ அந்த ஓடுற வேகத்துல தன்னுடைய பேக் அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டான். மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த மருந்துகளை எல்லாம் கொடுத்தாங்க. இந்த மருந்து கடைக்காரு, ஐயோ அந்த அம்மா பேக் வச்சுச்சு அப்படின்னு அந்த பேக்கை எடுத்துட்டு அந்த அம்மா கிட்ட கொடுக்கறதுக்காக அந்த மருத்துவமனைக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது தான் தெரிகிறது, அந்த இடத்தில் விபத்தில் அடிபட்டு கிடந்தது இந்த மருந்து கடைக்காரனுடைய மகன். மருந்துக்காரனுடைய மகன். சில நேரங்களில் நம்முடைய சுயநலத்தினால் அடுத்தவர்கள் மீது கருணை கொள்ளாமல், அடுத்தவர்கள் மீது அக்கறை காட்டாமல், அடுத்தவர்கள் மீது இரக்கம் கொள்ளாமல் நாம் பாவிகளாக மாறிவிடுவோம். 2 உதாரணங்களை மட்டும் சொல்ல அதோட நிறைவு செய்கிறேன். என் அன்பு உள்ளங்களே, அன்னை மரியாதை யோசித்து பாருங்களேன். அன்னை மரியாதை யோசித்து பாருங்களேன். அன்னை மரியா சுயநலமாக யோசித்திருந்தால் மீட்பர் என்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு கிடைத்திருப்பாரா? இவர் என்னுடைய மகன், என் மகனுக்கு எந்த தப்பு பண்ணாம சிலுவை சுமக்கணும், என் மகன் எதுக்காக எந்த தவறும் செய்யாமல் அதற்கு முள்முடி கிடைக்கணும், என் மகன் எனக்கு எந்த தவறும் செய்யாமல் எந்த பாவமும் செய்யாமல் அவருக்கு ஆணிகள் கிடைக்கணும் அப்படின்னு அந்த தாய் சுயநலமாக சிந்தித்தாள் என்றால் இந்த மீட்பர் இயேசு நமக்கு கிடைத்திருப்பாரா? இந்த மெசியா நமக்கு கிடைத்திருப்பாரா? அந்த ரத்தம் சிந்துதலினால் உங்களுக்கும் எனக்கும் மீட்பு கிடைத்திருக்குமா? கிடைத்திருக்குமா? அதுதான் தன்னலமற்ற செயலை. தன் மகன் என்றும் மாறாமல் இந்த உலகத்தினுடைய பாவங்களை போக்குவதற்காக, இந்த உலகத்தினுடைய தீமைகளை வேறெடுப்பதற்காக, இந்த உலகத்தினுடைய சோதனையான சாத்தானை வெற்றி கொள்வதற்காக தன் மகனை சிலுவையில் காணிக்கையாக்குகிறார் நம் தேவன். அந்த இதயம் தன்னலமற்ற இதயம், அந்த இதயம் தூய்மையான இதயம், அந்த இதயம் இரக்கமுள்ள இதயம், இரக்கமுள்ள இதயம். அந்த இதயத்தை தான் இந்த நாளில் நாம் போற்றி துதிக்கிறோம். அந்த இதயத்தை தான் நாம் இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். அந்த தன்னலமற்ற தியாக அன்பு கொண்ட அன்னை மரியாதை இதயம் போல இயேசுவே என் இதயம் மாற வரம் தாரும் என்று இந்த நாளில் இயேசு ஆண்டவர் நினைத்திருந்தால் இந்த கொடுமையான துன்பத்திலிருந்து, வேதனையிலிருந்து அவர் போயிருக்க முடியும். தந்தையே, என் விருப்பப்படி அல்ல உம் சித்தப்படியே ஆகட்டும் என்று சொல்லி சிலுவையில் கையளித்தார் ஆண்டவர் இயேசு. அவருடைய இதயத்திலே விழாவிலே குத்துகிறார்கள். ரத்தமும் தண்ணீரும் வெளியேறி வருகிறது. அந்த நேரத்தில் கூட தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று கதறிய இதயம் இயேசுவின் இதயம். இயேசுவின் இதயத்தில் அன்பு உண்டு, இயேசுவின் இதயத்தில் ஆறுதல் உண்டு, இயேசுவின் இதயத்தில் கருணை உண்டு, இயேசுவின் இதயத்தில் பரிவு உண்டு, இயேசுவின் இதயத்தில் அன்பு உண்டு, இயேசுவின் இதயத்தில் மன்னிப்பு உண்டு. இயேசுவினுடைய இதயத்தில் என் அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்கும் எனக்கும் இடம் உண்டு. அதனாலதான் அந்த இதயம் தன்னலமற்ற இதயம். யார் எப்படி வந்திருந்தாலும் என் அன்பு மகன், என் அன்பு மகள் என் முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறாரே, அவர் எத்தகைய மனிதனையோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கவலை என்ன, அவருடைய கண்ணீர் என்ன, அவருடைய வேதனை என்ன, வலி என்ன, துன்பம் என்ன என்பதை அறிந்திருக்கிற இதயம் இயேசுவின் இதயம். இயேசுவின் இதயம். அந்த இதயத்திடம் ஒப்படைக்கிற மக்களாக நீங்கள் எல்லாரும் இருப்பதனால இந்த நாள் மிக மிக ஆசீர்வாதமான நாள். இந்த பங்கு மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்ட பங்கு. அதனால்தான் பல 100 ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையா இதை ஆசீர்வாதத்தை காணக்கூடிய ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது. கைதட்டுங்க. தலைமுறை தலைமுறையாக ஆண்டவர் அன்று வாக்குறுதி கொடுத்தாரு ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதித்தார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு
சகோதரியே, நீயும் தலைமுறை தலைமுறையா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுக்கு பிறகு பிள்ளைகளின் பிள்ளைகள், பேர குழந்தைகள் அந்த ஆசீர்வாதத்தை தலைமுறை தலைமுறையாய் அனுபவிக்கிறீர்கள் என்றால் இயேசுவினுடைய மாசற்ற இதயத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்ததுனாலதான், இயேசுவினுடைய மாசற்ற இருதயத்தில் நீங்கள் ஒரு உறுப்பினர்களாக இருப்பதனாலதான், இயேசுவின் தூய இதயத்திற்கு உகந்தவர்களாக நீங்கள் இருந்து இந்த விழாவை ஏறெடுத்து கொண்டாடுவதனாலதான் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தாய் மடிப்பிச்சை ஏந்தி கொண்டு போனார். வேளாங்கண்ணிக்கு மடிப்பிச்சை ஏந்தி கொண்டு போகிறார். அம்மா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. 1 வருஷம் காத்திருந்தேன், 2 வருஷம் காத்திருந்தேன், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் காத்திருந்தேன், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே. எல்லாரும் என்னை கேலி கிண்டல் பண்றாங்க. இவன் மலடி மலடின்னு என்னை சொல்லி அவமானப்படுத்துறாங்க. என்னால பொது இடங்களுக்கு போக முடியல. நான் வேதனைப்படுகிறேன், கஷ்டப்படுறேன். எல்லாரும் என்ன ஒண்ணு இல்லையா கேட்டு கேட்டு என்னை துன்புறுத்துகிறார்கள். 6 வருடம் ஆயிடுச்சு, 7 வருடம் ஆகிவிட்டது. கடவுள் கருணை காட்டவில்லை, கடவுளோட இறக்கமில்லை. மடியேந்தி போகிறார் வேளாங்கண்ணிக்கு. அம்மா, தாயே, நீ எனக்கு ஒரு குழந்தை கொடு. சுயநலமா சுயநலம் இல்லையா? நீ எனக்கு ஒரு குழந்தை கொடு. சுயநலமா சுயநலம் இல்லையா? சுயநலமா இல்லையா? சுயநலமா இல்லையா? சுயநலமா இல்லையா? நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சுயநலமா? நீ எனக்கு ஒரு குழந்தை கொடு. படிப்பிச்சை எழுதி போறாங்க. சுயநலமா சுயநலம் இல்லையா? சொல்லுங்க. சுயநலமா இல்லையா? கேக்குதா நான் பேசுறது? சுயநலம். நிறைய பேர் சுயநலம் சொல்றீங்க. ஆமா, சுயநலம் தான். ஆமா ஆண்டவரே, அம்மா, தாயே, எனக்கு ஒரு குழந்தை கொடு. படிப்பிச்சை எழுதி கேட்கிறாங்க. அடுத்த வரி பாருங்க. நீ எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா அந்த குழந்தையை நானே உனக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று சொன்னார். அடுத்த வருடமே அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, 7 ஆண்டுகளுக்கு பிறந்த குழந்தை அருள் தந்தை மனுவேலாகிய நான் உங்கள் முன்பாக இருக்கிறேன். சுயநலம் இருந்தது, அந்த சுயநலத்தில் ஒரு பொதுநலம் இருந்தது. அந்த பொதுநலத்தினால் ஆண்டவருடைய இரக்கம் இருந்தது. அந்த இரக்கத்திற்குரியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 10 இறை வார்த்தைகள் 35 முதல் 45 முடிய. செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரை அணுகச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள்.
அவரிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களில் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவரிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல, இயேசு அவரை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொண்டு தொடங்கினர். இயேசு அவரை வரவழைத்து அவரிடம், பிற இனத்தவருடைய தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்கள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மாநில மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவார்த்தைகள் 1 முதல் 5 வரை. எனவே கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து பொது உணர்ந்தவராய் இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனசாட்சியோடு மற்றவர்களை உங்களிடம் வேண்டவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருந்த மனநிலையை உங்களிடம் இருக்கட்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமாகிய பணி எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, திருமகனுடைய இதயத்தில் சொல்லற்கரிய அண்மையை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி
தருவாயாக, அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இந்த எங்களிலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவனான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா. எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திருவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திலும் அனைவரும் மீட்கப் பெறவும், மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் புகழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே முனிதர் வாத தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தே முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. பரிவும் கொண்ட இறைவனுடைய இதயம் இதோ நம் முன்னிலையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக, அவர் நம் மீது பொழித்த அன்பை உணர்வதற்காக இந்த கல்வாரி பணியோடு கொடுக்கப்படுகிறது. அவர் சிந்திய அந்த ரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் கழுவப்படும் பொருட்டு, அதன் வழியாக நாம் மீண்டும் பிள்ளைகளாக மாற இயேசுவின் தூய இதயத்தின் ஆசீர்வாதம் நம் மீது ஒளி வீசுகிறது. இந்த பலிப்பீடத்திலிருந்து நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் இயேசுவினுடைய இரக்கம் நம் மீது கொடுக்கப்படுகிறது. தன்னடமற்ற அந்த இதயத்திலிருந்து அவரால் ஊற்றெடுக்கிறது. அந்த அருளின் நனைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம் குடும்பமும் இயேசுவின் தூய இதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா. நீமையாகவே தூயவர்
மட்டுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட முகங்கணிந்து தம்மை கையளித்த அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவற்றை ஏற்றது நினைத்து எம் பாவங்களுக்கு பரிகாரமாக இவற்றை ஏற்கும்படியான பெருந்தன்மையான இதயத்தை அருளும்படி இறைவாமை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு தந்தையே, எம் இறைவா, எம் பங்கில் உள்ள தம்பதியர்களை உன் திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றோம். தங்களின் தாம்பத்திய வாழ்வில் உம்மை போன்று தன்னலமற்ற இதயம் கொண்டவர்களாய் வாழ்ந்து பிறருக்கு முன் மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தந்துள்ள இறைவாமை மன்றாடுகிறோம். உன் தன்னலமற்ற இதயம் நன்மைகளை செய்தது, இறைவனுக்கென அயராது உழைத்தது, ஏழைகளை அன்பு செய்தது, பாவைகளை அரவணைத்தது, பிறரின் சுமைகளை சுமந்து பசியை போக்கியது, நிலைவாழ்வுக்கான வழியை காட்டியது, இறையன்பை பிறருக்கு எடுத்துரைத்தது, வாழ்வுக்கான வழியை காட்டியது, மன்னிப்பை வலியுறுத்தியது. இவற்றையெல்லாம் எம் வாழ்வில் நாட்களும் கடைபிடிக்க அருளை பொழியுமாறு இறைவாமை மன்றாடுகிறோம். 838வது ஆண்டு பெருவிழாவின் 4வது நாளாகிய இன்று
எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் சந்தனமற்ற இதயம் என்கிற இறை சிந்தனையில நாம் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். நம் மத்தியில் வருகை தந்து நமக்காக இந்த அருமையான பாடல் திருப்பலையும் ஒரு பொருள் உள்ள நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான நம்முடைய வாழ்க்கை திருப்பி போடுகின்ற ஒரு அருமையான இறை சிந்தனையோடு கூடிய மறையுரையும் நமக்கு வழங்கியவர் நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான அருட்தந்தை அருட்பணி மனுவேல் அவர்கள் மறையுரை அளிக்கும் பொழுது சொல்லிவிட்டார். 6 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய பங்கில் உதவி பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி இப்பொழுது திருமுல்லை வாயில் நற்கருணைநாதர் ஆலயத்திலே 5 ஆண்டுகளை முடித்துவிட்டு மாற்றலாகி பட்டாபரம் பங்கேற்க செல்லுகிறார். மக்கள் மீது அதிகமான அன்பும் பாசமும் கொண்டவர், இறை வார்த்தை மீது தனியாத தாக்கம் கொண்டவர். இறை வார்த்தையை எப்படியெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் செல்லலாம் என்று தம்முடைய கடவுள் கொடுத்த அந்த திறமை, நன்றாக பாடக்கூடிய திறமை, சிம்மக்குரல், இவற்றையெல்லாம் பயன்படுத்தி இறை வார்த்தையை மக்களிடத்தில் மிக அழகாக எடுத்துச் சொல்லுகிற ஒரு அருமையான உருவானவர். பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர், மக்களோடு அன்போடு பாசத்தோடு இருக்கக்கூடியவர். அவர் நம் மத்தியில் மீண்டுமாக ஒரு தாயை நோக்கி வருவது போல தான் ஓராண்டு காலம் உதவி பங்கு தந்தையாக இருந்த நம்முடைய பங்கு தளத்திற்கு வந்திருப்பது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆகவே அவரை நாம் நன்றியோடு நினைவு கொண்டு தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் இந்த நினைவு பரிசு அளிப்பதன் வழியாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அடைக்கலமான ஆங்கிலத்திலிருந்து திரு ஜான் ராஜா அவர்களை தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசு அளிக்க அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். பலத்த கருத்தை நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ ஃபாதர். அன்புக்குரியவர்களே, நாளை சிறப்பித்தவர்கள் தூய அடைக்கல மாதா மையத்தை சார்ந்த அன்றைய பொறுப்பாளர்கள், அன்றைய இறை மக்கள் மிக அழகாக, மிக நேர்த்தியாக மற்ற 3 அன்பியங்களைப் போலவே அதே ஒரு தொடர்ச்சி நீட்சியாக 4வது நாளும் அமைந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல அன்றைக்கு இருக்கிற எல்லா குடும்பங்களும் பவனைகளை பங்கெடுத்தது எனக்கு அளப்பரிய ஆனந்தம். ஆகவே அது மட்டுமல்லாமல் வாசகங்கள், முன்னுரை, பாவ மன்னிப்பு, காணிக்கை என்று சொல்லி மிக அழகாக எல்லாவற்றையும் சிறப்பாக செய்தார்கள். இவர்கள் அன்பிலிருந்து இவர்களுடைய 19,510 ரூபாய்க்கு அவர்கள் திருப்பணிக்கு தேவையான காணிக்கை பொருட்களை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அன்பியத்தார் மூலமாக. ஆகவே அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் அன்பிய உறுப்பினர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளையும் பலத்த கரவேற்றினால் தெரிவித்துக் கொள்வோம். நாளைய தினம் எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் பணிவுள்ள இதயம் என்கிற சிந்தனையிலே நாம் சிந்திக்கவிருக்கிறோம். வழிநடத்துபவர்கள் தூய ஆரோக்கியமாதா அன்பியத்தை சார்ந்த இறை மக்கள். ஆகவே தூய ஆரோக்கியமாதா அன்பிய பொறுப்பாளர்கள் திருப்பதி இந்த பாடல் இறுதி பாடல் முடிந்தவுடன் அருட் சகோதரர் சாமுவேல் அவரை சந்திக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, புனித அன்னாள் படம் நம்முடைய தூய அடைக்கல அன்பியத்தை சார்ந்தவர்கள் நன்கொடையாக வழங்குகிறார்கள். யாருக்கு என்று சொன்னால், யாரெல்லாம் நம்பதியாக அமர்ந்து திருப்பணியில் பங்கெடுத்திருக்கிறோம், செபித்திருக்கிறோம், அவர்கள் இந்த அன்னம்மாள் ஞானம்மாள் படத்தை அருட்தந்தை மனுவிடமிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். அருட்தந்தை அவற்றை மந்திரித்து நமக்கு கொடுப்பார். இறுதி பாடல் பாடி முடித்தவுடன் அன்பிய இறை மக்கள், அடைக்கலமான அன்பிய இறை மக்கள் அனைவரும் குழு புகழ்படுத்திற்கு இருக்குமாறு
பாடங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதி பாடல். சம்பதியாக வந்திருப்பவர்கள் வந்து நினைவு பரிசை அவர் தந்தை மனைவிலிருந்து பெற்றுக்கொண்டு இறுதி பாடல் பாடம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. மதித்து வாழ்ந்திருக்கின்றீர்களா? அறிவுரையார் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்கிறீர்களா? அன்புக்குரியவர்களே, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து எங்கள் வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து மதித்து நீங்கள் வாழ்கிறீர்களா? எல்லாம் வந்த இறைவன் உங்கள் பிரமாணிக்கத்தையும் உங்கள் வாக்குறுதிகளையும் ஏற்று உங்களையும் உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தன்னலமற்ற இயேசுவின் இருதயத்திற்கு உகந்தவர்களாய் வாழ
சென்று வாழுங்கள், வாழ்க்கை பணி தொடரட்டும். தன்னலமற்ற இதயம் கொண்டவராக இயேசு விளங்கினார். அவருடைய தாய் அன்னை மரியாள் விளங்கினார் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாளில் சிறப்பாக திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவை போன்று அன்னை மரியாளை போன்று தன்னலமற்ற இதயம் கொண்டவராக வாழ இந்த ஆசீர்வாதத்திலே சிறப்பாக கொண்டாடுவோம். மேலும் இந்த நாளில் தம்பதியருக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நம்முடைய பங்கிலும் நம்முடைய கிராமத்திலும் இந்த ஒட்டுமொத்த உலகிலும் இருக்கிற அனைத்து தம்பதியருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். தம்பதியர்கள் நம்முடைய மனவாழ்வில் சிறப்பாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழவும், ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழவும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழவும், மேலும் குழந்தை செல்வமில்லாத தம்பதியர்களுக்கெல்லாம் இறைவன் குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த கருத்துக்களையும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் மனதிருத்தி இயேசுவின் திருதயத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஜெபத்தை நாம் நினைவு ஜெபிப்போம். இயேசுவின் அன்பான திரு இருதயமே, என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன்.
உமது எல்லையெல்லாம் நம்மை காத்திருந்து உமது ஊழியம் தலைமையாக பரவாயில்லை செய்வதால் எதன் கடவுள் உண்மை ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்ந்தென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் குற்றங்களை எங்களை சோதனையில் அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசை பெற்றவரே. புனிதமதியே இறைவனின் தாயே, பாதுகாப்பாக இப்பொழுதும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. ஜூபிலி 2025 இறை வேண்டும். விண்ணக தந்தையே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையை எங்களை கட்டி எழுப்பணுமாக நன்றியை மாற்றுவதாக தீமை நாட்களை மறைந்து ஆட்சி செய்து பொழுது மாநில புதிய புதிய விண்ணகத்திற்கான ஆரம்பத்தை அமைதியையும் அயலமையும் அளிப்பதாக சிறப்பாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை 9 நாட்களும் ஒரு சிறப்பான மண்டலக்காக கருத்துக்காக நாம் ஏறெடுக்கின்ற இந்த பெருவிழாவில் இறையனுடைய ஆசிரியர் நன்றியின் பிறக்காகவும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த கருத்தை அவனுடைய திருப்பாத்திலே சமர்ப்பித்து மாண்புய கீதம் பாடி இறையனுடைய ஆசிரியர் நாம் பெற்றுக்கொள்வோம். பழைய
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.